குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு கிராஃப் வரைஞ்சி அதில் இந்த பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். எல்லா பாயிண்ட்டுமே மைனஸில் தான் இருக்குது. ஸோ நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லா வேல்யூமே எங்கே இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், -10 -4. -10 இங்கே இருக்குன்னு வச்சுக்கிடுவோமா, அண்ட் -4 இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இதுதான் -10 -4. ரெண்டாவது பாயிண்ட்டு -8 -1. -8னா கொஞ்சம் இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். -1னா இந்த இடத்துல தான் வரும். அப்போ இந்த இடத்துல தான் வரும். ஸோ இதுதான் -8 -1. இடம் இல்லைங்கிறதுனால வேல்யூவை மட்டும் மேலே எழுதுகிறேன், பட் பாயிண்ட் இது தான். ஓகே, மூணாவது -3 -5. ஸோ -3னா இங்கே வந்துடும், -5னா கீழே வந்துடும். இந்த 4 விட கீழே வந்துடும். இந்த இடத்துல -5 இருக்கும், இந்த இடத்துல -3 இருக்கும். வேல்யூ மாற்றிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல -3 -5. இப்போ என்ன செய்யணும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்கே, இங்கே, இங்கே. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? -10 -4. ரெண்டாவது பாயிண்ட்டு -3 -5. மூணாவது பாயிண்ட்டு -8 -1. ஓகேவா? இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா? x1 y1, x2 y2, x3 y3 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்டு -10 -4 கீழே எழுதணும். அடுத்த வேல்யூ -3 -5. அதுக்கு அடுத்த வேல்யூ -8 -1. எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பாயிண்ட்டை மறுபடியும் ஒரு தடவை எழுதணும். எழுத மறக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இது x1, இது x1 y1 தெரியும். ஓகேவா? இது x1, இது y1, இது x2 y2 அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு முந்தின லைன் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஏன்னா ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணி எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஸ்டெப் எழுதின பிறகு ஃபார்முலாவை எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த -10ஐயும் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். -3ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். -8ஐயும் -4ஐயும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆயிரும். 10 × 5 50. அடுத்து 3 × 1 3 ஆயிரும், அங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 8 × 4 32, அதுவும் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மைனஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்? -4ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். -5ஐயும் -8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். -1 -10 மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்துலேயும் மைனஸ் வேல்யூ தான் இருக்குது, மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே என்ன ஆகும்? எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். 12 40 10. இது 10. ஓகேவா? இப்போது வெளியில் ஒரு 1/2 இருக்கும், அதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது ஃபார்முலாவில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். 50 80 85. ரைட்? மைனஸ் இங்கேயும் 3 வேலையும் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். 62. ஓகே, 85லேருந்து 62 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5ல் 2 போனால் 3, 8ல் 6 போனால் 2, 23. 1/2 × 23. இப்போ 2 23 என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். 1 2 is 2, அகெயின் 1 2 is 2, ரிமைண்டர் 1 இருக்கும். 5 2s are 10. முடிஞ்சு போச்சு. 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் என்ன செய்யணும்? எழுதணும். ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதலை அப்படின்னா மார்க் என்ன செய்யும்? போகும். ஓகே, அதோட ஃபார்முலா எப்படி எழுதணும்?
இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபார்முலாவே இப்படி ஒரு சிலர் மெமரி பண்ணிடுவீங்க. x1 y2 x2 y3 இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே x2 y3 அண்ட் x3 y4 அண்ட் x1 y1. ஓகேவா? சாரி, இது வந்து குவாட்ரிலேட்டரல் உள்ளது. 4 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ட்ரையாங்கிள்னால் 3 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ x1 y2 ஃபஸ்ட்டு x1 x2 x3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே y2 y3 y1 அதே மாதிரி வரிசைக்கு. அதே மாதிரி இங்கே x2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், x3 x1, இங்கே y1 y2 y3 அப்படியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாரி, இப்படியும் நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். அல்லது நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ, எந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோமோ அதை எழுதிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வரப்போகுது. ஒரு தடவை எழுதி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.